ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஆனர். இந்தியாவையே அலற விட்ட 5 சைக்கோ கில்லர்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதையும் பலவீனமா இருக்கிறவங்க இந்த வீடியோவை தனியா பார்க்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, ரேணுகா மற்றும் சீமா. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுதுங்க. ஆமாங்க, பெண்கள் தான். அதுவும் இவங்க யாரை கொண்டு இருக்காங்கன்னு தெரியுமா? 6 பச்சிளம் குழந்தைங்கள. இவங்களுக்கு திருடுறதுதான் பரம்பரை தொழிலே. திருடு போகும்போது சின்ன குழந்தைங்க கையில இருந்தா யார் வீட்டுக்குள்ளேயாவது போறதுக்கு, வழியில போறவங்களை நிப்பாட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும்னு இவங்க சின்ன சின்ன குழந்தைங்களை கடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி கடத்திட்டு வர குழந்தைங்க இவங்களுக்கு திருடுறதுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா இரக்கமே இல்லாம அந்த குழந்தைங்களை கொன்னு இருக்காங்க. 6 வருஷத்துக்குள்ள 6 சின்ன குழந்தைகளை கொன்னதுக்காக இவங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சப்போ இந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை குழந்தைங்களை கொன்னோம் அப்படின்னு இவங்களுக்கு ஞாபகம் இல்லையா. இவங்களுக்கு கொஞ்ச நாள்ல தூக்கு தண்டனையும் கொடுத்துட்டாங்க. இந்தியாவிலேயே தூக்கு தண்டனை வாங்கின முதல் பெண்கள் இவங்க தானா. பின்னால இவங்களோட தூக்கு தண்டனையை ரத்து பண்ணி ஆயுள் தண்டனையாவும் மாத்திட்டாங்க. நம்பர் 2, ஜெய்சங்கர். தமிழ்நாட்டுல எடப்பாடியில பிறந்த இவன் ஒரு லாரி டிரைவரா. வெவ்வேறு ஸ்டேட்ஸ்குள்ள லாரி ஓட்டின இவனுக்கு 6 லாங்குவேஜஸ் தெரியுமா. 2009 காங்கயம்ல டியூட்டில இருந்த ஒரு பெண் போலீஸ் கற்பழிச்சு கொலை செய்யப்பட்ட வழக்குல இவனை கைது செய்து விசாரிக்கிறாங்க போலீஸ். அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சப்பதான் தெரியுது இது இவனோட முதல் கொலை இல்லைன்னு. இவன் இதுவரைக்கும் 30 ரேப் மற்றும் மர்டர்ஸ் பண்ணி இருக்கிறதா நம்பப்படுது. 2011 போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்ச சங்கர் திரும்பவும் அதே வருஷத்துல ஒரு கற்பழிப்பு முயற்சியில ஈடுபடுறப்போ அரெஸ்ட் பண்ணப்படுறான். கடைசியில 2018 ஜெயிலேயே தற்கொலையும் பண்ணிக்கிறான். நம்பர் 3, தேவேந்திர சர்மா. இவன் ஒரு ஆயுர்வேத டாக்டர். பகல்ல டாக்டரா இருந்த இவன் நைட் டைம்ல சீரியல் கில்லரா வலம் வந்துட்டு இருந்திருக்கான். இவனுக்கு நிறைய கார்கள் வாங்கணும்னு ஆசையா. ஆனா இவன் கிட்ட காசு இல்லாததுனால கால் டாக்ஸி டிரைவர்ஸை கொன்னுட்டு அந்த கார்களை தனக்கு சொந்தமாக்கி இருக்கான் இந்த சைக்கோ. 2002 இருந்து 2004 40 பேரை கொன்ன இவனுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. நம்பர் 4, சயனைடு மோகன். பெங்களூரு சேர்ந்த இவன் கல்யாணமாகாத பெண்களை திருமண ஆசை காட்டி தப்பு பண்ண வச்சுட்டு இந்த மாத்திரை போட்டா கர்ப்பத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சயனைடு மாத்திரை கொடுத்து அவங்கள கொன்னுடுவானா. 2003 இருந்து 2009 20 பெண்களை கொலை செஞ்சிருக்கான் இந்த பாவி. இவனுக்கு முதல்ல மரண தண்டனை கொடுக்கப்பட்டு பின்னாடி அதை வாழ்நாள் சிறை தண்டனையா மாத்தி இருக்காங்க. இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா, இந்த மோகன் ஒரு பிரைமரி ஸ்கூல்ல பிடி மாஸ்டரா ஒர்க் பண்ணிருக்கானா. சீரியல் கில்லர்ஸ் அப்படின்னாலே இவனை பத்தி பேசாம இருக்கவே முடியாதுங்க. நம்பர் 5, ஆட்டோ சங்கர். சென்னை திருவான்மியூரை சேர்ந்த இந்த சங்கர் 6 மாசத்துல ஸ்கூல் காலேஜ் படிக்கிற 9 பெண்களை கடத்தி கொலை பண்ணியிருக்கான். கள்ளச்சாராயம், விபச்சாரம் அப்படின்னு அந்த டைம்ல கொடி கட்டி பறந்திருக்கான் இந்த சங்கர். இவனை விசாரிக்கும் போது சினிமாவை பார்த்துதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணினதாகவும் சொல்லியிருக்கான். சங்கரை சேலம் ஜெயில 2013 தூக்குல போட்டிருக்காங்க. கள்ளச்சாராயம், விபச்சாரம் அப்படின்னு நிறைய பெரிய எழுத்து பழக்கங்கள் இருந்ததுனால நம்மளை எப்படியாவது காப்பாத்திடுவாங்க அப்படின்னு தூக்குக்கு போற கடைசி நிமிஷம் வரைக்கும் ரொம்பவே தைரியமா இருந்தானா ஆட்டோ சங்கர். தைரியம் இருந்து என்னங்க பண்றது, கர்மா அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இல்லையா. இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற லைக் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.